ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. கே பழனிசாமி வெளியே போ. நீ வெளியே போ. உங்க விஜய் வெளியே போ. நீ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். நீ இருக்கலாம். உள்ள போ. இங்கடி எங்களை தற்கொலைன்னு கூப்பிடாத. இனிமே நாங்க ஆச்சரிய குறி. ஓ, ப்ரோமோட் ஆயிட்டீங்களோ? ஆமா, இது ஒரு முன் மாதிரி. பாருங்க பாருங்க. பார்க்கலாம். பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். இவங்க போல ஊசி போட்டு கொண்டு வரணும், ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட் ஒண்ணு விடுவான். முட்டாள இதுக்கு எல்லாம் வரிசையில் வச்சு வெட்டிடணும். எவனும் தேவையில்லை. அதெல்லாம் வெறும் அட்டை. அதுக்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது. சும்மா தட்டுனா போதும், ஒரு சின்ன காத்தடிச்சா போதும். நீங்க சொல்ற பாயிண்ட்க்கு வந்தா அப்ப நான் இப்படி சொல்றேன். சொல்லுங்க. அந்த 30 வருஷமா இவ்வளவு தூரம் மகிழ்ச்சியாக ஒரு மக்களை நான் கொண்டு போய் கொடுக்குற 120 ரூபாய்க்கு என்ன இந்த அளவுக்கு மகிழ்ச்சி பண்ணி இவ்வளவு சந்தோஷப்படுத்துறானே, இந்த மனுஷன் கையில நாட்டை கொடுத்தோம்னா எவ்வளவு சந்தோஷமா நம்ம வச்சுப்பான் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்களா? அப்ப அந்த தகுதி வரலையா? அப்படி ஒரு தகுதி வராதா? ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க. தம்மி பீஸா இருக்கேடா. நம்ம டீம் ரெடி. கேபி? எஸ், ஐ அம் ரெடி. ஒண்டிவீரன்? எஸ், ஒண்டிவீரன் ஹியர். எல்லாம் ரெடியா? எஸ் சார். போலாமா மேடம்? ஆனா இது புதுசா இருக்கு. கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கோபிய தவிர உங்களுக்கு வேற யாரோடாவது தொடர்பு இருக்கா? இப்போவா எப்பனாவா? சண்முகம் இவங்க பேரு. அவருக்கும் அவரோட உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டுச்சா? ஏற்பட்டுச்சு. ஏன்னா 2-3 மாசம் இருக்கு. ஏன்னா 2-3 மாசம் தான். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா தற்கால எம்ஜிஆர் ஆகத்தான் மக்கள் வந்து அவரை பாக்குறாங்க. ஆயிரம் இலவேவா. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. பரந்தூர் ஏர்போர்ட் விஷயமா அங்க வேணான்னு சொன்னாரு முதல் ஸ்டார்டிங்கு. மீதி எல்லா இடத்துக்கும் அவர் போராடின்னு தான் இருக்கு. சொல்லுங்க வேற எங்க போறான்னு சொல்லுங்க. என்னங்க நிறைய விஷயத்துல அவர் போராடுறாரு. சொல்லுங்கண்ணே, ஒரு 3 சொல்லுங்கண்ணே. அது ஒன்று போராடுறாரா? அதுக்கப்புறம் வந்து வேற எங்க சொல்றது? என் லைஃப்ல இந்த சாங்ஸ்ன்னு ஒண்ணு இல்லைன்னா இந்த சேகர் எப்போ செத்துருப்பான். நான் சந்தோஷமா இருக்குமோ சரி, நான் சோகமா இருக்குமோ சரி, நான் டிமோட்டிவா இருக்குமோ சரி, இந்த வாழ்க்கையே வெறுத்து ஓரமா உடஞ்சு உட்காருமோ சரி, இந்த சாங்கு தான் என்னை காப்பாத்தி கொண்டு போயிட்டு இருக்கு. அந்த ஃபீலை நான் இங்க தான் சொல்ல முடியும், இங்க தான் சொல்ல முடியாது. ரெடி, நீங்க ரெடியா? ரெடி, நீங்க ரெடியா? ரெடி, நீங்க ரெடியா? அது முடியல. அந்த புலி படத்துல அந்த ஸ்ரீதேவியை மயக்கிறார் சார். அந்த ஸ்ரீதேவியை மயக்கிறார் சார். விஜய் 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 பாய், எனக்கு ஒரு டவுட். இந்த தற்கொலைனா என்ன பாய் அர்த்தம்? ஏன்னா என் பேர் சுரா சுகுமார்னு ஒரு அழகான பேர் இருக்கும்போது எங்க அம்மா அந்த பேரை சொல்லி கூப்பிடாம தற்கொலைங்க வா கசகசா வாங்கிடுவான்னு சொல்லி இப்படி சொல்லி கூப்பிடுறாங்களே, என்னதான் பாய் அர்த்தம் அந்த தற்கொலைக்கு? சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி தற்குறின்னு லாஜிக்கே இல்லாம தற்குறி தற்குறின்னு
ஃபேஸ் ரேஷன் வெளியாயிட்டான் மனுஷன் ஏற்பையும் இதை நினைச்சு நீங்க வெக்க பண்ணா வேதனை பண்ணா தூக்குல தொங்குனா. என் வாழ்நாள் முழுவதும் என்னுடைய இறுதியிலே நான் இருக்கின்ற போது கூட இறுதியாக வருவது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியை போற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமே தவிர வேற எண்ணங்கள் எனக்கு இல்லை. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரா கால் பிடிப்பார். ஒரு மானமில்லை அது ஈனமில்லை அவர் எப்போதும் வால் பிடிப்பார். Hey, y'all, come look at this. அஜித் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி தற்கொலை சொல்லி சுத்திடுவேன். செருப்பாலே அடிக்கிறவங்க எல்லாம் தலை பேசலாம் சேர்ந்து தலை ரசிகன் தளபதி தொண்டன் எவன் சொல்றான் அவன் செருப்பாலே அடிக்கிறீங்க எல்லாம் எல்லா தலை பேசுறேன் சொல்றா எவன் தலை ரசிகன் தளபதி தொண்டன்றானா செருப்பாலே அடிக்கிறான். நீ விஜய்க்கு ஓட்டு போட்டுதா அது உன்னோட உரிமை, அது உன்னோட உரிமை, நீ போட்டுதா. தலை ரசிகன் ஏன் சொல்ற? அப்ப தலை ரசிகரோட ஓட்டு உனக்கு வேணுமா? பிச்சை அடிக்கிறீங்களா? பிச்சை அடிக்கிறீங்களா? உன்னோட விருப்பம், உன்னோட உரிமை, சரிங்களா? நீ போட்டுக்கோ. நீ ஏன் அஜித் ரசிகன் தலை ரசிகன் சொல்ற? தாமலையா இருந்தா 4 செவத்துள்ள பேசாம கூட நின்று பேசு. என்ன எங்க தலைவர் வந்து முகமது சாப்பிடும்போது மான் ஊறுகாய் சாப்பிடுங்க. உடம்புல கட்டு போட முடியாத அளவுக்கு பண்ணுவேன். பீஸ் பீஸா விட்டுட்டு வேண்டாம் நாய. என்ன எங்க தலைவர் வந்து முகமது சாப்பிடும்போது மான் ஊறுகாய் சாப்பிடுங்க. சிறப்பான ஆளுமை. நான் அப்பெல்லாம் கராத்தே தொடர்ச்சி பயிற்சி. நான் அப்பெல்லாம் கராத்தே ஓலி இங்க பாருங்க. ஜிம்மு பசங்க மாதிரியே இருக்கானே. பயங்கரமா இருக்கடா இந்த நட. நான் அப்பெல்லாம் கராத்தே தொடர்ச்சி பயிற்சி. அது ப்ரொஃபஸர் ஏத்தம் அது இதுன்னு சொன்னா அது ப்ரொஃபஸர் ஏத்தம் அது இதுன்னு சொன்னா அது ஊறுகாய் எனக்கு வேணாம். என்ன வார்த்தடா சொல்லிட்டேன். அவரு பக்கத்துல எங்க அண்ணன் போட்டுட்டு சாப்பிடவே பயப்படுறாப்புல. இப்ப சண்டைக்கு பயப்பட மாட்டாரான்னு போட்டோன்னே தன்மான இடம் கொடுக்கல. என்ன பெரிய வைங்க நான் சாப்பிடுறேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு சோத்துக்கு தீயத்துக்கிற நாய்களா. அது மாதிரி சாப்பிடு. அடா போடா ஜிம்முக்கு போ, பக்கத்துல போ, ஓடு, விளையாடு, சாப்பிடு, போடுறா. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும். பேசாம உனக்கு காலை கிடைக்காம மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. ஏன்டா எங்களை தற்குறின்னு சொல்ற? எங்களை தற்குறின்னு சொல்லாத. நாங்க தற்குறியா? கூட்டத்துக்கு நடுவுல நின்ன ஒரு ஆளை அங்கேயே சட்டையை உலுக்கி கேள்வி கேட்காம தப்பிச்சு ஓட விட்டுருக்கோம். நாங்க தற்குறியா? தண்ணி பாட்டில் கூட கொடுக்காம கூட்டத்துக்கு கூப்பிட்டு இருக்கிறோம். அதையும் நம்பி நாங்க புள்ள குட்டியில கூட்டிட்டு வந்திருக்கிறோம். நாங்க தற்குறியா? இவ்வளவுக்கும் பிறகு அவன் செத்த பணத்தை கூட பார்க்க வரல. அண்ணா பாவம் இல்லையான்னு செத்த பிள்ளையோட பணத்து முன்னாடி நின்று கேட்கிறோமே, நாங்க தற்குறியா? எங்கள் மண்டையில் இருப்பது மூளை அல்ல, மலம். மலமூளைவாதிகள் என்று வேண்டுமானால் என்னை சொல், தயவு செய்து தற்குறின்னு சொல்லாத அப்படின்னு ஒருத்தர் வீடியோ போடுறான். எனக்கு ஒரு டவுட், இந்த தற்கொலைனா என்ன அர்த்தம்? ஏன்னா என் பேர் சுரா சுகுமார்னு ஒரு அழகான பேர் இருக்கும்போது எங்க அம்மா அந்த பேரை சொல்லி கூப்பிடாம தற்கொலைங்க வா கசகசா வாங்கிடுவான்னு சொல்லி இப்படி சொல்லி கூப்பிடுறாங்களே, என்னதான் அர்த்தம் அந்த தற்கொலைக்கு? சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அவர் அண்ணன் கூட்டம் சொல்றாருல, நாங்க அண்ணனுக்கு கூட இல்ல. 2026 சிஎம் ஆகாது, அது கன்ஃபார்ம் வருது. 2 பேர் தான் நடுவில் போட்டியே, ஒன்னு டிஎம்கே இன்னும் ஏடிஎம்கே. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, ஒவ்வொரு அரசு கொலைகளும் ஒரு நியாயம் இருக்கிறது. என்னுடைய மாநில வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கறிஞர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் இதே தான் சொல்லுங்க. கோட் மூவி ஆவரேஜா இருக்குன்னு சொல்லுங்க. சண்டைக்கு ஆரம்பிச்சாங்க, அசிங்கமா திட்ட ஆரம்பிச்சாங்க, கேவலமா திட்ட ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த விஜய் ஃபேன்ஸ் என்ன திட்டுறாங்கன்னா என்ன மோட்டிவேட் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு விஜய் ஃபேன் கமெண்ட் பண்ணிருந்தா, டே மவனே அடுத்து நீ எங்க ஷோ போட்டாலும் நான் வருவேன்டா. அதுக்கு தான் நான் ஷோவே போடுறேன். திருப்பி நான் ரிப்ளை கமெண்ட் பண்ணேன், நீ தனியா வராத, முடிஞ்சா மத்த ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வராங்க. அவன் சரிடா டிக்கெட் நீங்க அனுப்புறாங்களா, 10 பேர் 20 பேரை கூட்டி வரண்டா அப்படிங்கிறான். ஒரே கமெண்ட் சார், 20 டிக்கெட் வித்துட்டேன். இவங்க எல்லாம் யாரும் இங்க தற்குறிகள் எல்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. சூடா சுண்டலு விஜய் தம்பியெல்லாம் மெண்டல் கொடூரமா. நான் சின்ன வயசுல இருந்து விஜய் ரசிகர் தான். நான் டிஃபரெண்டா எல்லாரும் என்ன பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த காஸ்டியூம்ல வந்துருவேன். இவங்க எல்லாம் யாரும் இங்க தற்குறிகள் எல்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி.
பணம் கட்டிட்டு இருக்க பணம் எங்க பணம் வந்துட்டு குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். திறந்ததை நானே மண் போட்டு மூடிடுறேன். மக்களோட மக்களா நிக்கிற நமக்காக மக்களே டிசைட் பண்ணி போறாங்க. ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. தற்குறி தானே, தற்குறி தானே, தற்குறியா இல்லையா? தற்குறினா தற்குறி 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 தற்குறியா மாறுவான். தற்குறியுடைய தலைவன் தற்குறித்தனமா இருக்கும்போது தற்குறி ஒரு தற்குறியால தானே அவன் தற்குறி தலைவனா இருக்க. தற்குறின்னு கூப்பிடக்கூடாதா? நீ தற்குறி தானே. தற்குறிகள் தற்குறி எப்படி தானே தற்குறி தற்குறி தற்குறிகள் தற்குறியில தான் வளர்ப்பான். தற்குறி தன்னை கீழே இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் தற்குறியா தான் மாறும். விஜய் சாருக்கு பயங்கர சப்போர்ட் இருக்குது, மக்கள் விரும்புறாங்க, மக்கள் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவர் வந்து சாதிக்கணும், அவர் நல்லது செஞ்சிருவாரு அப்படின்னு. நல்லது செய்கிறதுக்கு ஒருவர் வந்து அரசியலுக்கு வந்து முதல்வர் ஆகி தான் செய்யணுமா? காரில் போவார்கள், இறங்குவார்கள், செட்டுக்குள்ளே போவார்கள், நடிப்பார்கள். வெளியில் அங்கே இருக்கிற ஷூட்டிங்கில் இருக்கிறவங்களோடவே உங்களால் பேச முடியாது. எல்லாரோடவும் யாரும் உங்களோட எல்லாரும் பக்கத்தில் வந்துட முடியாது. உங்களுக்கு நீங்களே ஒரு பாதுகாப்பு வளையம் வச்சுட்டு இவ்வளோ வருஷம் 30 வருடம் வாழ்ந்து விட்டு இப்போ எல்லா வளையத்தையும் உடைச்சிட்டு நான் நடுவில் போய் நிற்பேன்னா முடியவே முடியாது. சான்சஸே இல்லை. நாம தான் இந்தாச்சு. சும்மாதான் நாம தான் எதுக்குடா மீசிய முடிக்கிட்டு நாமதான். டிஎம்கே டிவிகே அப்படிங்கிற ஒரு வசனங்கள் நம்ம நிறைய கேட்கிறோம், வார்த்தைகள் நிறைய பாக்குறோம், நிறைய பேர் சொல்றதையும் கேட்கிறோம். ஸோ அதெல்லாம் அப்படி தலைவர்களே அப்படி சொல்லுவாங்க. இது 2 கட்சிக்கு அப்பால் பட்டு தனியாக நின்றால் எதுவுமே ஆக முடியாது, டெபாசிட் கூட வாங்க முடியாது. எல்லோருக்கும் அதே விதிப்படி தான். பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையாங்கிறது கூட 2வது பிரச்சனை தான். தனியாக நின்னா டெபாசிட் வருமா அப்படிங்கிறது தான் முதல் பிரச்சனை, வாய்ப்பு இல்லாத விஷயம். நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஏண்டி உங்க குடும்பத்துல யாருக்கு உருப்படுறதாவே ஐடியா இல்லையா? கரெக்ட். ரெடி எம்டி சார். தில்லானா திவ்யநாதனாகிய நான் 30 நாளில் என்னால் முடிந்த அளவு பரதம் கற்றுக் கொடுப்பேன். அதுவரை சாட்டையை கையில் எடுத்து என்னை நானே அடித்துக் கொள்ள மாட்டேன். என் பதவி காலம் முடிகின்ற வரை தெருவில் இறங்கி ஆட மாட்டேன். வாங்கின காசுக்கு விசுவாசமாக இருப்பேன். நான் ஒரு டுபாக்கூர் மாஸ்டர் என்பதை என் வாயால் யாரிடமும் சொல்ல மாட்டேன். முழு மனதோடும் மகிழ்ச்சியோடும் எனக்கு கொடுத்த வேலையை திறம்பட செய்வேன் என்று இதன் மூலம் உறுதி கூறுகிறேன். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. போய் பாப்போம். அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு கண்ணுக்கொரு வண்ண கிளி காது கொருகான குயில் நெஞ்சு கொருவஞ்சி கொடி நீதானம்மா. கண்ணுக்கொரு வண்ண கிளி காது கொருகான குயில் நெஞ்சு கொருவஞ்சி கொடி நீதானம்மா. தத்தி தவளும் தங்கச்சிமிழே பொங்கி பெருகும் சங்கத்தமிழே. முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம். யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு? நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு. வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா நம்ம இந்தியாவில் அதெல்லாமே கொஞ்சம் இவர் ஒரு சிஎம் ஆனார்னா இவர் பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இவர் ஒரு சிஎம் ஆனார்னா இவர் பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம அதனாலேயே இவரை சிஎம் ஆக்கணும்.
அப்படியெல்லாம் சிரிக்க கூடாது, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நல்லா வாயை அடக்கி இவ்வளவுதான் சிரிக்கணும், வாய் இவ்வளவுதான் போகணும். சின்னதா ஷார்ப்பா கிறிஸ்பா சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அப்புறம் ரூம்குள்ள கேம்குள்ள போயிட்டு நீங்க பறந்து சிரிச்சுக்கோங்க. விஜய்க்கு யார் ஓட்டு போடுவாங்கன்னா அந்த NDTV ரிப்போர்ட்டர் மேல அந்த தோலை துண்டா போடும், அந்த தம்பி தான் போடுவான். என் பேர் பகவதி. இங்க பாருங்க, நான் ஊந்து லேசா தேஞ்சிட்டு என் பேர் வந்து அர்ஜுன். ஆனா என் பேர் வந்து சொந்தமா கூப்பிட்டு பகவதி தான் கூப்பிடுவாங்க எல்லா மக்கள் எல்லாமே. விஜய் பிறந்தனால டிவிக்கு எனக்கு விஜய் பிடிக்கும் ரொம்ப. என் பொண்ணு பிறந்தது எங்க அண்ணன் சரியான சல்லிப்பை ஊரா இருக்கு போல இருக்கு. சன் டிவில துப்பாக்கியோ கத்தியோ கரெக்டா இறக்குனாங்கன்னா அதை முடிச்சுட்டு போகணும்னு சொல்றதுக்குள்ள ஓட்டு முடிஞ்சிடும், உட்காந்துருவாங்க அங்கே. அவர் என்னன்னு காட்டுற என் நெஞ்சில் குடியிருக்கும் அது அந்த பையனுடைய அறிவு வளர்ச்சியை பார்க்கும்போது சுறாவே போதும், அவனுக்கு சுறா போதும். Hello, how are you? I am under the water. Please help me. Here too much raining. இல்ல, நாஜில் சம்பத் போனது அங்க ஒரு இமேஜ் தான். ஏன்னா பேசுறதுக்கே ஆள் கிடையாது. தெரியுமாடா, மதுரையில பாண்டிய மன்னன் அவையில கண்ணகி நீதி கேட்டப்பங்கிறப்ப ஒருத்தர் வந்து இடியாப்போம் அப்படின்றான். விஜய்கிட்ட சொல்றேன், இடியாப்பம் நல்லா இருந்துச்சாங்க. யாருக்குமே அரசியல் தெரியல. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா. இனிமே ஏதாவது எனக்கு புடக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கி. ஆனா முந்தின நாளே ஒரு ஃபேக் லிங்கை கிரியேட் பண்ணி விஜய்க்கு ஓட்டு போட விரும்புபவர்கள் பூத்துக்கு வர தேவையில்லை. இந்த லிங்க்ல போய் போட்டா செல்லுறோம் அந்த ஓட்டு போட்டுருவாங்க. ரஜினி, நானும் உங்களை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வரேன். நீங்களும் தலைவர் மாதிரி பல தத்துவங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்கலாம். அட நமக்கு எது கமல் கல்லூரி போட்டுருவாங்க. 7th ஸ்டாண்டர்ட் C செக்ஷன், 6th ஸ்டாண்டர்ட் B செக்ஷன், பாப்பா திவ்யா, தனுஷா. உங்க கூட நான் விளையாடாம வேற யாரு விளையாடுவாங்க மாமா? மாமாவா? ஐயோ, நிஜமா தான் சொல்றியா? ஆமா. ஏய், கண்ணா தூங்குறியா? ஐயோ இல்லையே. மாமா. மாமா. ஆமா மாமா. ஐயா, என்ன போட்டோ எடுத்து அடி அந்த சேனல்ல போட்டுரு. நான் யாரேன் நான் எடுத்துறேன். ஓகே? சொன்னா கிண்டிடலாம், நம்பாத. என்ன பொரிய வச்சு நானும் சம்மதிச்சேன், அவங்களும் கொடுத்தாங்க, நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. விஜயாத் ரசிகர் கூட்டத்துல எவனாவது பத்திரிகையாளருக்கு இப்படி மாலை போட்டு இப்படி விளையாடுவானா? யாவரே இறங்கி வந்து அடிப்பார். அறிவில்லை, மைக்கு பிடிச்சு பேசிக்கிட்டு இருக்கான், அடிச்சிருவாரு. ஆனா ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு, மேற்கொண்டு எரிச்சல கிளப்பாத. அதுதான் விஜயகாந்த். அதைத்தான் ரசிகர் விரும்புவான். அவன்டா என் தலைவன் அடிப்பான்டா. உயிரிழமையான அன்பு தமிழஞ்சாக்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் தான் வணக்கத்திற்கு. என்ன லேடிஸ் பக்கம் இப்படி போயிடுது, அப்புறம் தேவையெல்லாம் தொண்டர் படாது, தொண்டர் படாங்க போ. ஏன் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு இந்த ஒரு நிமிஷம் இருங்க. இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா யாருமே பேச முடியாது. ஆறாது உள்ள வேண்டா கத்துறது. இப்ப சொல்லிக்கிட்டே இருக்க கேட்கல, அறிவு கட்ட வேணாம். சொல்லிக்கிட்டே இருக்க கேட்க மாட்டா, இருக்கிறவங்கள சும்பையலா சொல்லிக்கிட்டே இருக்க கேட்கல. உனக்கு அறிவு இல்ல. ஆறாது இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்டன்னு உன் காதுல வந்து கத்துனாலும் தோத்துட்ட. அதை நம்பி போடா. ஒன்னே ஒன்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தலைவர் தளபதி சொல்வதெல்லாம் முதலில் யார் அன்று முதல் இன்று வரை
கொடி கட்டிக்கீழே சைக்கிள்ல போய் போஸ்ட் ஓட்டின தொண்டனுக்கு தான் பதவி வழங்கப்படும். யார் உழைத்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பதவி, உழைக்காதவர்கள் யாருக்கும் கட்சியில் பதவி கொடுக்கப்பட மாட்டார் என்பதை இத்தவல ஈனப்பல. என்ன படிக்கிறாங்க, என்ன நியூஸ் படிக்கிறாங்க, என்ன சட்டம் படிக்கிறாங்க, என்ன கர்மம் ஒரு அளவும் தெரியல. அப்ப அதுங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? எங்க அண்ணன் நொன்னங்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது, திருத்தவே முடியாது. அணில் குஞ்சு கிடையாதுன்னா அக்கினி குஞ்சு. குஞ்சு நீ சாதாரண குஞ்சு இல்ல, பப்பமவன மன்மத குஞ்சு, புரியுதா? மல்லிகை குஞ்சு, மணக்கிற குஞ்சு, பறக்கிற குஞ்சு, நீ விளையாடுற குஞ்சு. அப்பா அம்மா உழைப்புல சமாளிச்சுக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டு பைக்ல சுத்திக்கிட்டு எங்கேயாவது அடிபட்டு செத்து அடிபட்டு எத்தனை பேர் ட்ரெயின்ல போயிடலாம். அவனு ஆளுங்க தான் அவங்க எங்க ஊர்ல அழுகுறாங்க. அவங்கள ஸ்கூல் படிக்க பார்த்ததுல இருந்து வெறியா இருக்கும் அவர் மேல, பார்த்தே ஆகணும். தூரத்துல இருந்தாவது அவர் பார்க்கணும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். பசங்களுக்கு எல்லாம் ஒழுங்கா அவன் கண்ட்ரோல் பண்ணல, விளங்கணுங்க. ஒரு கர்மம் கிடையாது. இப்போ ஒரு கல்ச்சர் போய் சேர்ந்துருக்கு பாருங்க, நாஞ்சில் சம்பத்து. விளங்காத வெண்ணெய், விளங்காத வெண்ணெய். யார் மக்கள்? நம்ம தான் மட்ட ஏமாத்துனது இல்லையா? அவங்க தான் நம்மகிட்ட ஏமாந்தது இல்லையா? பிஞ்சி பிஞ்சி போற என்ன பண்ணுவாங்க? காரி துப்புவாங்களா? துப்புறா ஆமாங்க, அவன் எவ்வளவு பெரிய அறிவாளி. அவனுக்கு இவனுவே அறிவாளி இல்லைன்னு சொல்லி நீ என்ன மதிக்கல, எனக்கு கூட்டம் கொடுக்கல, என்ன அறிவு திருவிழாவில் கூப்பிடலன்னு முக்கிட்டு போற. உன்ன அங்க இந்த 4 பேர் உன்னை எங்க வைப்பான்னு தெரியாதா? 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு இன்னொன்னு மாநாடு மாடாடு. அவரு மாநாட்டுக்கு மாடாடு, எம்பளத்தி கொம்பளத்தி அம்பளத்தின்னு பேசிக்கிட்டு அவன்லாம் ஒரு அறிவு, அவங்களாம் ஒரு ஆளு, இவனுங்கெல்லாம் ஒரு ஆளு. நாட்டுல தேவையில்லாத எதுங்க அது? இதோ புளியங்குளத்து புலி, சிலம்பத்திலே சிங்கம், வாழ்நாளெல்லாம் கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை, புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதோ வந்து விட்டார் விஜய். இன்னைக்கு என்னைக்கு அவன் சிஎம் சீட்ல உட்காந்தான்னா அன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணுவான்? தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா, இவன் என்னது தாமிரபரணி எழுதி தரட்டுமா, அப்புறம் இந்த கண்ணு அழகுக்கு தான் கர்நாடகத்தை எழுதி தரட்டுமா அப்படின்னு பாடினா பாருங்க. அந்த மாதிரிதான் எழுதி கொடுத்துட்டு போவான். வீணா போயிடும் தமிழ்நாடு. அவன் வந்தான்னு வச்சுங்க, தமிழ்நாடு மறுபடியும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி போயிடும். ஏன்னா அவன் கண்டென்ட் அப்படி, அவன் ஜாயிண்ட் அப்படி. அவனுடைய சேர்மானம் அப்படி. RSS பிஜேபி இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து மறுபடியும் சனாதனத்தோட இவனை வச்சு அவனை பயன்படுத்தணும், அவ்வளவுதான். நாங்க 3 பேரு மொத்த கூட்டணி சேர்ந்தோம்னு வச்சுக்க, தமிழ்நாட்டே ஒரு கலக்குவோம். சேர்வோம்டா சேர்வோம்டா சேர்வோம்டா. எவன் சொல்றதையும் கேட்டுட்டு இந்த ஆட்டு மந்த மாதிரி போற பின்னாடி எல்லாம் போவாதீங்க. உள்ள ஒரு விஷயம் இருக்கும். நீங்க யாரும் பின்னாடியும் யாரையும் ஃபாலோ பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. சிலம்பரசன படத்துல பாத்தீங்களா, ரசிச்சிங்களா, விசில் அடிச்சிங்களா, சந்தோஷமா போயிடுங்க, அதோட நிறுத்திடுங்க. பல கட்சிகள் நெல் ஈரப்பத அளவு உயர்த்தணும்னு கோரிக்கை வச்சிருந்தீங்க. ஆனா அது மத்திய அரசு இப்ப நிராகரிச்சிருக்கு. என்ன சார் விசித்திரமா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறாங்க? அறிவியல் முறை, அதாவது இன்னும் எனக்கு முழு விவரம் தெரியல. எனக்கு ஒரு மயம் தெரியாது. எனக்கு விவரம் தெரியாத நான் பதில் சொல்ல முடியாது. விவரம் தெரியாத நான் பதில் சொல்ல முடியாது. நீ எல்லாம் ஒரு மனுஷன். நமக்குள்ளே யாரும் சொல்லி